மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20 மே 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகைன் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 4 days முன்னாடி இருந்துச்சு இல்லையா, 3 days முன்னாடி இப்போ அகைன் உயர்த்திட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி பெரிய அளவு செய்திகள் இல்லை, நம்ம ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் அந்த ரீசெண்டாக நெதர்லாண்ட்லேருந்து இந்த செப்பேடுகள் கொண்டு வந்தார் இல்லையா மோடி. ஸோ அதை பற்றின ஒரு இன்டீட்டெயில் ஆர்டிக்கல். ஓகே, அது எந்த காலத்தை சேர்ந்தது, யாருது, இந்த மாதிரி ஆய்வு பண்ணலாம் இல்லையா. ஸோ மீட்டெடுக்கப்படும் சோர்த்தம் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய சில நம்மளுடைய பொக்கிஷங்களை நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன பொக்கிஷங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு, சரியா? ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா, ஆபத்தான தெருநாய்கள் கருணை கொலை உச்சநீதிமன்றம் அனுமதி அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சநீதிமன்றம் வந்து தாமாக ஒரு வழக்கை வந்து விசாரிச்சிருப்பாங்க, சரியா? தாமாக முன் வந்து என்னென்னா வந்து இந்த வெறி பிடிச்ச நாய்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, குணப்படுத்த முடியாத நாய்களை வந்து இது வந்து கடித்து நமக்கு நோயெலாம் வருது இல்லையா. நீங்களே கூட நைட்லலாம் போகும்போது உங்களை துரத்திருக்கோம், கடிக்க வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆபத்தான மனித ஒரு பேசிக் இதுக்கே வந்து ஆபத்தாக இருக்கக்கூடிய வெறி பிடிச்ச இந்த வெறி நாய்களை பற்றி என்ன பண்ணலாம், இதுங்களை கருணை கொலை பண்ணலாமா, இல்லை ஸ்டெரிலைசேஷன் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வச்சு தெருநாய்களை வளர்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து அந்த வழக்கில் போயிட்டு இருந்துச்சு, சரியா? ஸோ இப்போ அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறி நாய்கள் குணப்படுத்த முடியாத அளவுக்கு நோய் பாதிப்புக்குள்ளான நாய்கள், ஆபத்தான தெருநாய்கள் கருணை கொலை செய்ய முதன்முறையாக அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் ரொம்ப வெறி பிடிச்ச நாய், லைக் நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணாலும் அதோட வெறித்தன்மை அடங்காமல் இருக்கும்போது இல்லையா, அதே மாதிரி குணப்படுத்த முடியாத ஏதாச்சும் ஒரு வைரஸ் டிசீசஸ் இந்த மாதிரி பரவிக்கக்கூடிய நாய்களை கண்டறிந்து மாநகராட்சிகள் கண்டறிந்து அதுங்களை வந்து கருணை கொலை பண்ண உச்சநீதிமன்றம் வந்து அலோவ் பண்ணியிருக்கு, சரியா? ஸோ இதை வந்து அவங்க இப்போ எதை இது லைக் இன்டேட்டடாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆர்டிக்கல் 21 அரசியலமைப்பு சட்டம் 21வது பிரிவின் கீழ் 21வது பிரிவு என்னது, ரைட் டு லிவ் ஆக்ட் வந்து பாதிக்கப்படுது. இந்த மாதிரி சம்பவங்களால் ஒரு தெருநாய் கடித்து ஒரு குழந்தை இறக்குது, ஒரு பெண்மணி இறக்குறாங்க, ஒரு ஆண் இறக்குறான் அப்படின்னா, ஒரு மனுஷன் இறக்குறான் அப்படின்னும் போது இது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து குடிமக்களை வந்து பாதிக்குது, ரைட் டு லிவ்வை வந்து இது பண்ணுது, அபாலிஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதனால் நம்ம மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியல, ஒரு அச்சத்தோடு நடமாடுறோம் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கருணை கொலைக்கு அனுமதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 1960. ஸோ அது அப்புறம் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் 2023 மற்றும் அது தொடர்பான பிற சட்ட விதிமுறைகளுக்கு இணங்கிய இந்த கருணை. ஸோ அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து இது பண்ணிவிட்டு அந்த ப்ரொவிஷன்ஸும் பார்த்துட்டு இந்த தீர்ப்பை வந்து செயல்படுத்தணுன்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று இந்தியா நார்டிக் அந்த சாரி கைஸ் ஸோ இந்தியா நார்டிக் நாடுகளிடையான ஒரு 3வது உச்சி மாநாடு நார்வே ஓஸ்லோவில் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் நம்ம மோடி வந்து பங்கேற்று சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பயங்கரவாத எதிர்ப்பில் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸோ சேம் தான், அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.